கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 பொருள் தாங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தினது 3 பொருள் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இந்த கொப்பரை தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இதை துருவி எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், போட்டதுக்கு இப்போ பாருங்கள் தேங்காய் லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க. இப்போ அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு 10 முந்திரி எடுத்துக்கங்க. அதையும் லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை அது கூடயே சேர்த்துக்கலாமுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பீஸ் அளவு தேங்காய் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இந்த பவுலில் ஒரு அரை பவுல் அளவு சுகர் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காவும் சுக்கும் தட்டி வச்சுருக்கேங்க. நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா 1-2 வந்துருச்சுங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆறுன பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி தேங்காய் லட்டு செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சு சாமி கும்பிடுங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. தொட்ட உடனே அப்படியே பிஞ்சிரும். இது நான் இன்றைக்கி காஞ்ச கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை நம்ம நார்மல் தேங்காயில் கூட பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.